மதிப்பு காண்க ரூட் ஆஃப் 2.8289 டிவைடட் பை 0.00121. ஆப்ஷன் வந்து 17 × 10 டிவைடட் பை 121, 17 × 10 டிவைடட் பை 1.1, 1.7 × 1.0 டிவைடட் பை 11, 17 × 10 டிவைடட் பை 11. இப்போ வந்து இது எப்படி எழுதலாம், அதே மாதிரி தான். இப்போ வந்து இதில் எத்தனை ஜீரோ எத்தனை இருக்குது, 1 2 3. அப்போ 3 இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. அப்போ அதிகமாக வந்து இதில் தான் இருக்குது. இதில் இருக்கும்போது நம்ம 50 அதாவது 50 வர மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ இது மட்டும் கொடுத்துருந்து இது வந்து நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்க, நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதில் பெருசாக அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்து அதை வந்து நம்ம எடுத்து வந்து நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 0. அப்போ மேலே வந்து 5 0 1 2 3 4 5 டிவைட் பை 1 2 3 4 5. இந்த மாதிரி 5 0 ஆட் பண்ணிச்சு. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 3 0 ஆட் பண்ணால் வந்து 0 கேன்சல், அந்த பாயிண்ட் கேன்சல் ஆகும். இப்போ வந்து அதுக்கு கூட வந்து 2 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணும்போது 289 டிவைட் பை 121. ஏன்னா அந்த 0 வந்து பாயிண்ட்ல வந்து கேன்சல் ஆச்சுன்னா 121 கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்படியே வச்சுக்கலாம். அதாவது வந்து 289 × 100 டிவைட் பை 121. இதை வந்து எப்படி ஸ்கொயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 17 × 17 வந்து 289 ஸ்கொயரு, 10 ஸ்கொயர் வந்து 100, அப்புறம் 11 ஸ்கொயர் வந்து 121. இப்போ இந்த ஸ்கொயர்லாம் வந்து கேன்சல் ஆச்சுன்னா மீதி 17 × 10 டிவைட் பை 11. இப்போ இது ஆப்ஷன் எங்கே இருக்குது, இது பார்த்தீங்கன்னா டி இருக்குது. அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. √24 + √216 டிவைட் பை √96 இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, ஏன்னா இதை வந்து நமக்கு வந்து 8 பவரோ இல்லை அந்த மாதிரி கொடுக்கலாம். அதனால இதை நம்ம எப்படி எழுதலாம், மீசிமா ஒன்றுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ மீசிமா கண்டுபிடிக்கும் போது ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது நம்ம பண்ணிப்போம். ஏன்னா எல்லாமே ரெண்டாவது வகுப்படுறதுனால ரெண்டாவது பண்ணிப்போம். 2 6 2 12 3 2 6 இந்த மாதிரி வச்சுக்கிறோம். அடுத்தது 216 பண்ணலாம். 216 2 பண்ணனா 1 2 8 2 16, 5 2 10 4 2 8, 2 4 7 2 14, திருப்பி 3 4 9 3 27 3 3 9. அடுத்தது என்ன பண்ணலாம், 96 வந்து ஃபஸ்ட்டு 2 பண்ணிக்கிறோம். 3 4 2 8 8 2 16, திருப்பி 2 2 2 4 4 2 8, திருப்பி 2 1 2 2 2 4, திருப்பி 2 6 2 12, திருப்பி 2 3 2 6. இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம். இந்த மாதிரி வச்சுக்கும்போது இப்போ ஒன்று நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ √24க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து இது என்ன எத்தனை இருக்குது, 1 2 3 4, அதாவது 2 × 2 × 2 × 3 இப்படி எழுதலாமா. இதை வந்து மேலும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 2 இருக்கால, ஒரு 2 வந்து எடுத்துகிறோம், வெளியே எடுத்துகிறோம். திருப்பி இருக்கிறது வந்து 2 × 3. அடுத்தது அதே மாதிரி 216 இப்போ என்ன எப்படி இருக்குன்னா 2 × 2 × 2 × 3 × 3. இதில் 2 இருக்குது, அதனால் ஒரு 2 வெளியே எடுத்துட்டேன். இதில் 3 2 3 இருக்குது, அதனால் இந்த 3 வெளியே எடுத்துகிறேன். மீதி இருக்கிறது √2. சரி இங்கே ஒரு 3 இருக்குது, இந்த 3 வந்து சேர்த்துக்கலாம். அப்போ வந்து இப்படி எடுக்கலாமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 96ன்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2 × 2 × 3. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 இது ஒரு 2, மீதி வந்து 2 4 வெளியே எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது √2 × 3. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா இது வந்து 2 × √2 × 3 ப்ளஸ் 3 2 6 √2 × 3 டிவைட் பை 4 × 2 × 3. இப்போ இது வந்து 3 2 6ன்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ வந்து இந்த 6 √6 காமனாக வெளியே எடுத்துட்டோம். அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும், 2 + 6 வந்து 8. இதே மாதிரி இதுலேயும் வந்து √6 காமனாக வெளியே எடுத்தால் 4 இருக்கும். திரும்ப இதை கேன்சல் பண்ணும்போது 2 வரும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 பி தான் வந்து இதுக்கான ஆன்சர்.